வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது முதல் செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோர் ரஞ்சினி ராஜரத்னம், ராஜகிருஷ்ணா, தில்ஷான் தாலிப். நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அறிவு மற்றும் தொழில்நுட்பத்தை தேசிய நலனுக்காக பயன்படுத்த பங்களிப்பு செய்யுமாறு ஜனாதிபதி அழைப்பு. උගතුන් සහ බුද්ධිමතුන් සිය පර්යේෂණ සහ සිය ඥානයත් සමග සමාලෝචනය කළ යුතුයි කියා මා විශ්වාස කරනවා. தமிழ் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பூரண ஹர்த்தால். பிணையில் விடுவிக்கப்பட்ட 32 தமிழ் கைதிகளில் 24 பேர் சிறைச்சாலையிலிருந்து வெளியேற்றம். எவன்கார்ட் நிறுவனத்திடமிருந்த அரச ஆயுதங்களை கடற்படை பொறுப்பேற்கும் நடவடிக்கை ஆரம்பம். அறிவு மற்றும் தொழில்நுட்பத்தை தேசிய நலனுக்காக பயன்படுத்த பங்களிப்பு செய்யுமாறு புத்திஜீவிகளுக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அழைப்பு விடுத்துள்ளார். வாத்துவ பகுதியில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். உயர்கல்விக்கான புதிய பிரவேசம் என்ற துணைப்பொருளில் விசேட 2 நாள் செயலமர்வு இன்று வாதுவவில் ஆரம்பமானது. பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் வெற்ற பேராசிரியர்கள் உள்ளிட்ட 300க்கும் அதிகமானவர்கள் இதன்போது கலந்து கொண்டிருந்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்தது. නව තාක්ෂණය හා දැනුම සමග நவீன தொழில்நுட்பத்தையும் அறிவையும் இணைக்கும் போது அந்த தொழில்நுட்பசார் அறிவை சமூகம் உள்வாங்குவதற்காக மக்களை எந்தளவு தயார்படுத்தியுள்ளோம் என்ற விடயம் தொடர்பில் பரந்தளவில் கலந்துரையாடப்பட வேண்டும் என நான் எண்ணுகின்றேன். மாதுலுவாவை சோபித்த தேரர் இயற்கை எய்திய பின்னர் அவருக்கு இழுக்கு ஏற்படும் வகையில் மிகவும் மோசமான முறையில் இணையதளங்கள் பயன்படுத்தப்பட்ட நிலையில் வழங்கப்பட்டுள்ள சுதந்திரம், அந்த தொழில்நுட்பம் மற்றும் அறிவு எந்தளவு பயன்படுத்தப்படுகின்றது என்பது தொடர்பில் புத்திஜீவிகள் மீளாய்வு செய்யப்பட வேண்டும். நாட்டுக்கு வெளியிலும் நாட்டிலும் உள்ள தொழில்சார் நிபுணர்கள் தற்போது நாட்டில் காணப்படும் சூழலை கருத்தில் கொண்டு நாட்டின் எதிர்காலத்திற்காக அபிவிருத்தி பணிகளுக்காக செயற்பட வேண்டும் என நான் எண்ணுகின்றேன். தம்மை பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி 6வது நாளாக இன்றும் தமிழ் கைதிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை தமிழ் கைதிகளை விடுதலை செய்யுமாறு கோரி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இன்று ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இன்று ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. யாழ் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஹர்த்தாலினால் யாழ் மாவட்டத்தின் வழமையான நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்தன. யாழ் நகர பகுதிகளில் மக்கள் நடமாட்டம் குறைவடைந்து காணப்பட்டதுடன் வீதிகள் வெறிச்சோடி காணப்பட்டன. வங்கிகள், அரசு அலுவலகங்கள், பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களின் நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்திருந்தன. மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் சந்தைகள் உட்பட வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது. தமிழ் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி முல்லைத்தீவு மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஹர்த்தால் காரணமாக வீதிகள் வெறிச்சோடி காணப்பட்டதுடன் வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டிருந்தன. கிளிநொச்சியிலும் வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டு ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. வவுனியாவில் ஹர்த்தால் காரணமாக போக்குவரத்து தடைப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் தொழிலை புறக்கணித்ததோடு மக்களின் அன்றாட நடவடிக்கைகளும் ஸ்தம்பிதமடைந்திருந்தன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஹர்த்தால் காரணமாக வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டு மட்டநகர் வெறிச்சோடி காட்சியளித்தவை எமது கேமராவில் இவ்வாறு பதிவானது. திருகோணமலை மாவட்டத்தில் அரசு அலுவலகங்களின் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் மக்களின் வருகை குறைவடைந்து காணப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை அம்பாறையில் முன்னெடுக்கப்பட்ட ஹர்த்தாலினால் வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டு மக்களின் நடமாட்டமும் குறைவாக காணப்பட்டது. பிணையில் விடுவிக்கப்பட்ட 32 தமிழ் கைதிகளில் இதுவரை 24 பேர் சிறைச்சாலையிலிருந்து வெளியேறியுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
கைதிகளின் உறவினர்கள் பிணை நிபந்தனைகளில் கையொப்பமிட்ட பின்னர் அழைத்து செல்லப்பட்டதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் ரோஹன புஷ்பகுமார் நியூஸ் பஸ்டுக்கு குறிப்பிட்டார். பிணை வழங்கப்பட்ட 32 கைதிகளில் 4 வேறு வழக்கு விசாரணைகளை எதிர்நோக்கியுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டினார். 12 மாதம் 15 மாதக்காரர் முக்கியமான கைதிகள் அங்கே இருக்கிறார். 15 வருஷம் 24 வருஷம். அப்ப நாங்க உள்ளே போனதால எங்களுக்கே உண்மை விவரம் தெரியுது. இப்படியான ஒரு அப்பாவியல் அங்கே இருக்கிறேன். எங்களுக்குண்டா பிரச்சனை இல்லை, எங்களுக்கு வழக்கம் இல்லை, எதுவும் இல்லை. இப்போ பிணையில விட்டது. ஆனால் வெளியில் வர வேண்டிய ஆக்கள் அங்கே சாகும் வரை உண்ணாமல் இருக்கிறாக்களை தான் நீங்கள் முக்கியமாக கவனம் எடுத்து அவைக்காக நீங்கள் பாடுபடுறத இந்த ஊடகங்களுக்கு நாங்கள் முதலாவதாக நன்றி சொல்கிறோம். சகல ஊடகங்களுக்கும் அதுதான் எங்களுடைய முதலாவது நன்றி. அரசியல்வாதிகளை விட ஊடகங்களை நாங்கள் உண்மையாக நம்புறோம். நாம் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தது நாம் அனைவருமே அனைத்து அரசியல் கைதிகளுமே விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை எமது உயிரையும் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டோம். அதாவது மிகவும் கடினமான பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளோம். இது நமக்கு ஒரு பக்கத்தில் சந்தோஷத்தை தந்தாலும் மறுபக்கத்தில் அவர்கள் விடுதலை ஆகாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் ஒரு நிலை, அதாவது அணுவணுவாக இறந்து கொண்டிருக்கிறார்கள். முழுமையாக அனுஷ்டித்த அனைத்து மக்களுக்கும் இதயம் கனிந்த தலை வணங்கிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பிணையென்று சொல்லாம பொது மன்னிப்பில் விடுவித்தால் இன்னும் சந்தோஷம் எங்களுக்கு. இதேவேளை உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் சுகவீனமுற்று சிறைச்சாலைகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 16 கைதிகள் சிகிச்சையின் பின்னர் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். தேசிய கலந்துரையாடல் அமைச்சர் மனோ கணேசனுடனான நியூஸ் லைன் தொகுப்பு அடுத்து. ஜேவிபிக்கு பொது மன்னிப்பு அளித்து விடுதலை செய்தார்கள். கருணா அம்மானுக்கும் கூட பொது மன்னிப்பு கொடுத்து விடுதலை செய்திருக்கிறார்கள். அந்த போராளிகளுக்கும் பொது மன்னிப்பு கொடுத்து விடுதலை செய்திருக்கிறார்கள். இதிலே இப்பொழுது தமிழ் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு கொடுத்து விடுதலை செய்ய வேண்டும் என்று நீங்கள் வலியுறுத்துகிறீர்களா? நிச்சயமாக வலியுறுத்துகின்றேன். பொது மன்னிப்பு, அதாவது பொது மன்னிப்பு மட்டுமல்ல, அது பொது விடுவிப்பு என்று சொல்கின்றேன். கருணாமன் அவர்களுக்கு பொது மன்னிப்பு விடுவிப்பு வழங்கப்பட்டது எனக்கு தெரியாது. ஆனால் ஜேவிபி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. வழங்கப்பட்ட காரணத்தினால் பல பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். அதே போன்ற பொது மன்னிப்பு இங்கே வழங்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆமா, ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க தற்போதைய பிரதமராக இருக்கிறார். கொழும்பு மாவட்டத்திலே தேர்தலிலே போட்டியிட்டு நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். ஆகவே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைமைத்துவத்திலே தேர்தலிலே நீங்கள் போட்டியிட்டீர்கள். இதன் பொழுது அப்படி இருக்கக்கூடிய அந்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் இந்த தமிழ் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக தாங்கள் கோரிக்கை விடுக்கலாமே? நிச்சயமாக கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கைதிகள் எல்லோருமே உண்ணாவிரதம் இருந்த காலகட்டத்திலே முதன் முறையாக நான் தான் சம்பந்தமாக அமைச்சரவையிலே இது குரலை எழுப்பியிருந்தேன். அதை பிரதமர் அவர்களும் ஜனாதிபதி அவர்களும் உன்னிப்பாக கேட்டு கரசனையோடு கேட்டு ஜனாதிபதி உடனடியாக ஒரு குழுவை அமைத்தார். அந்த குழுவிலே பிரதமர் அவர்கள் இருக்கின்றார், தலைமையில் இருக்கின்றார். தவிர நான் இருக்கின்றேன், அமைச்சர் சுவாமிநாதன் இருக்கின்றார், விஜய ராஜபக்சே இருக்கின்றார், காணாமல் போன அமைச்சர் அல்லது ராஜினாமா செய்த அமைச்சர் திலக் பார்வனும் இருந்தார். ஆகவே அந்த குழு பலமுறை கூடி நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றோம். அன்றைய 3 வாரத்துக்கு முன்னாலே நாங்கள் பிணை வழங்குவதற்கு முடிவு எடுத்து விட்டோம். பிணை வழங்கும் இப்படி எடுக்கவில்லை. ஆமா, அவசர கால சட்டத்திற்கு ஆதரவாக தற்போதைய பார்லிமெண்ட் உறுப்பினராக இருக்கக்கூடிய டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் கைகளை உயர்த்தி ஆதரவு வழங்கினார்கள். இப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் தமிழ் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆகவே எதிர்த்தரப்பிலே நீங்கள் இருக்கின்ற பொழுது பல்வேறு சந்தர்ப்பங்களிலே இந்த தமிழ் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று குரல் எழுப்பினீர்கள். இப்பொழுது உங்களுடைய செயற்பாடுகள் ஒரு மௌனமான போக்கிலே இருப்பதாக சிலர் சொல்றாங்க. அப்படி இல்லை. நான் மௌனமாக இருந்திருப்பார்கள். ஆனால் இந்த 30 பேர் வந்திருக்க மாட்டார்கள். திரைமுறை பல காரியங்களை செய்கின்றோம். அது மாத்திரமல்ல, உங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எனது நிலைப்பாடு பொது விடுவி பொது மன்னிப்பாக இருக்கின்றது. ஆனால் அரசாங்கத்துக்குள்ள பல கட்சிகள் இருக்கின்றன, மறந்துவிட வேண்டாம். தேசிய அரசாங்கத்துக்குள் இருக்கின்றன. அவர்கள் எல்லாம் பொது விடுவிப்பு பொது மன்னிப்பு அல்ல, இந்த கைதிகளுக்கு பிணை கூட வழங்கக்கூடாது சொல்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு நிகராக தமிழ் முற்போக்கு கூட்டணி என்கிற ஒரு கட்சியினுடைய தலைவராக நீங்கள் இருக்கிறீர்கள், ஒரு கூட்டணியினுடைய தலைவராக இருக்கிறீர்கள். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் முற்றுமுழுதாக இந்த தமிழ் கைதிகளை விடுவிக்கின்ற விவகாரத்திலே தலையிட வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இல்லை, அப்படி நினைக்கவில்லை. அப்படி நினைக்க முடியாது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்றைய தலைவர்கள் பலர் கடந்த காலங்களில் எல்லாம் அக்கறைக்குள்ள முனையிலே இருந்த காலகட்டத்தில் கூட அவர்கள் பல வெளிநாடுகளில் இருந்தார்கள், அல்லது உள்நாட்டில் தமிழ் விடுதலை புலிகள் தலைமை இருந்த காலகட்டத்தில் அவரால் செய்ய முடியாமல் இருந்த காலகட்டத்தில் எல்லாம் கூட நானும் ரவிராஜன் தெரிவித்து போராடி இருக்கின்றோம். எங்களுக்கு துணையாக இருந்தார் ரசந்த் விக்ரமதுங்க இல்லை, கொலை செய்யப்பட்டார். ரவிராஜன் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். நான் உயிரோடு இருக்கின்றேன். வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய காணி முற்றுமுழுதாக விடுவிக்கப்படவில்லை. அங்கே ராணுவ பிரசனம் தொடர்ச்சியாக அதிகரித்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் மீள்குடியேற்ற செயற்பாடுகள் முழுமையாக இன்னும் பூரணப்படுத்தப்படவில்லை என்று மக்கள் சொல்கிறார்கள்.
பல மதஸ்தலங்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டன. அந்த மதஸ்தலங்கள் தொடர்பான ஆக்கப்பூர்வமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை. இப்படியான ஒரு காலகட்டத்திலே நல்லாட்சி அரசாங்கம் வந்திருக்கிறது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலே. இந்த நல்லாட்சி அரசாங்கமும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் மக்களுக்கு செய்த நன்மையாக எதை கருதுகிறீர்கள்? உண்மையிலே பாருங்கள், இன்று ஊடக சுதந்திரம் இருக்கின்றது, நீதிமன்ற சுதந்திரம் இருக்கின்றது, போலீஸ் சுதந்திரம் இருக்கின்றது. இன்று பாருங்கள், வடகிழக்கு மாகாணத்திலே கைதிகள் பிரச்சனை தொடர்பாக நமது தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போன்ற கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பூரண வெற்றிகரமாக அறுத்தால் செய்திருக்கின்றார்கள். கடந்த காலம் அப்படி செய்ய முடியாது. அறுத்தால் செய்தால் ராணுவம் போலீஸும் வந்து அவர்களை நிச்சயமாக தடை செய்வார்கள். குறைஞ்சபட்சம் நீதிமன்ற தடையை எடுத்துக்கொண்டாவது அவர்களை நிறுத்துவார்கள். இப்பொழுது அப்படி அல்ல, செய்ய முடிகின்றது. அதே போல பாருங்கள், சிறைக்குள்ளே பாருங்கள், கைதிகளுக்கு உண்ணாவிரதம் இருக்க முடியும். கடந்த காலங்கள் அப்படியே உங்களுக்கு தெரியும். உங்கள் சக்தி தொலைக்காட்சியில் தொடர்ச்சியாக அந்த செய்திகளை வெளியிட்டிருக்கின்றீர்கள். செய்யும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் கைதிகளுக்கு பல முறை மோதல் நடந்திருக்கின்றது. 2011-12 எல்லாம் 2-3 கைதிகள் கொலை செய்யப்பட்டார்கள். இப்பொழுது அப்படி அல்ல. இப்போ அதிகாரிகள் மத்தியிலும் கைதிகள் மத்தியிலும் நல்லுறவு இருக்கின்றது. அவர்களும் அனுதாபப்படுகின்றார்கள், பாவம் என்று சொல்கின்றார்கள். ஆகவே அத்தகைய ஒரு மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றோம். மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது. முழுமையானது அல்ல, திருப்திகரமானது அல்ல, அப்படி சொல்லவில்லை நான். ஆனால் மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நகர்வு இருக்கின்றது. நகர்வு எதுவும் இல்லாவிட்டால் மனோ கணேசன் யார் இருக்க மாட்டேன் விட வேண்டாம். டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் முன்னாள் அமைச்சராக இருந்த பொழுது மௌனியாக இருந்து இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது பல விடயங்கள் தொடர்பிலே பேசுகிறார். அதுபோன்று எதிர்க்கட்சியில் உறுப்பினராக நீங்கள் இருக்கின்ற பொழுது கோபாவேசமாக மக்களுடைய பிரச்சனைகளுக்காக பல பிரச்சனைகள் சம்பந்தமாக முன்னின்று சூளுரைத்த பின்னர் இப்பொழுது அரசாங்க அமைச்சராக வந்த பிறகு மௌனியாக இருக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இல்லை, அப்படி அல்ல. நிச்சயமா பாருங்கள், தமிழ் அரசியல் பிரச்சனை, தோட்டத்தொழிலாளர் சம்பள பிரச்சனை, தோட்டத்தொழிலாளரின் தீபாவளி முற்பட பிரச்சனை, நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு பிரதேச சபைகள் சம்பந்தமாக, உள்ளூர் சபை சம்பந்தமாக, இளைஞரை சம்பந்தமான பிரச்சனை, பல்வேறு விஷயம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். மத்திய நடந்த ஒரு இந்து முஸ்லீம் மோதல் நிகழக்கூடிய வாய்ப்பு இருந்த விலைகளை நான் தடுத்து இருக்கின்றேன். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களில் பாரதூரமான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டவர்கள் கடும் நிபந்தனையுடன் பிணையில் விடுவிக்கப்பட்ட போதிலும் அது முழுமையான விடுதலை அல்லவென நீதி அமைச்சு தெரிவித்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழான வழக்குகளின் குற்றவாளிகளாக காணப்பட்ட மற்றும் முன்னெடுக்கப்படுகின்ற விசாரணைகளுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் சுமார் 60 பேரை நீதிமன்றத்தினூடாக விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சந்தேக நபர்களை விடுவிப்பதை பாரதூரமான குற்றமாக அர்த்தம் கற்பிக்க சிலர் முற்படுகின்ற போதிலும் சந்தேக நபர்கள் தொடர்பில் உண்மையான நிலையை நாட்டு மக்களுக்கு மிகவும் தெளிவாக அரசாங்கம் எடுத்துக் கூறியுள்ளதாக நீதி அமைச்சு கூறியுள்ளது. கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது நேரடியாக யுத்தத்தில் ஈடுபட்ட விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்த சுமார் 12,000 உறுப்பினர்கள் அரச படையினரிடம் சரணடைந்ததுடன் அவர்கள் அனைவரும் புனர்வாழ்வளிக்கப்பட்ட பின்னர் விடுதலை செய்யப்பட்டதாகவும் நீதி அமைச்சின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி விடுதலை புலிகள் இயக்கத்தின் 2ஆம் நிலை தலைவராக கருதப்பட்ட நபர் கடந்த அரசாங்கத்தில் அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்தமை குறித்து நாட்டு மக்கள் அனைவரும் நன்கறிந்த விடயமாகும் என நீதியமைச்சர் சுட்டிக்காட்டியிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மிகவும் பாரதூரமான குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் என குற்றம் சாட்டப்பட்ட 140 பேரை 2010ஆம் ஆண்டின் நவம்பர் மாதம் 22ஆம் தேதி அன்று அப்போதைய சட்டமா அதிபரான மொஹான் பீரிஸின் பணிப்புரைக்கு அமைய விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுத்ததாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சுவிஸ் நாட்டின் இலங்கைக்கான தூதுவர் ஹெய்ன்ஸ் வாக்கர் நேடுகோன் மற்றும் வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரனுக்கு இடையிலான சந்திப்பு இன்று நடைபெற்றது. இந்த சந்திப்பில் தமிழ் கைதிகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. வடமாகாண முதலமைச்சர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் பின்னர் CV விக்னேஸ்வரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். முக்கியமாக எங்களுடைய சிறை கைதிகளை பற்றிய பிரச்சனை தான் முதலில் எழுந்தது. ஏன் அவர்கள் விடுவிக்கவில்லை அல்லது விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர்கள் என்னிடம் வினவினார்கள். இது பற்றி நேற்று ஜனாதிபதி அவர்களுடன் பேசிக் கொண்டதையும் குறிப்பிட்டு அரசியல் காரணங்களுக்காக தனக்கு அவர்களை விடுவிப்பதற்கான எண்ணம் இருந்தால் கூட அதனை தன்னால் நடைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கு அரசியல் காரணங்கள் தன்னை கட்டுப்படுத்துகின்றது என்று குறிப்பிட்டதையும் அவர்களுக்கு கூறினேன். ஆனால் இதிலே பிரச்சனை என்னவென்றால் 100க்கும் மேற்பட்டவர்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதில் 23 பேருடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கின்றது. 9 பேர் இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கின்றார்கள். அவர்கள் நீர் கூட
அருந்தாமல் இருக்கின்றார்கள். அவர்கள் என்னிடம் கேட்டார்கள், என்னால் அவர்களுடன் பேசி அந்த விரதத்தில் இருந்து அவர்களை பாட்ட முடியாதா என்று. நான் சொன்னேன், என்னால் கேட்க முடியும், ஆனால் என்ன அடிப்படையில் நான் இதை செய்வது? வருகின்ற திங்கட்கிழமை ஒரு முடிவு, ஏதாவது ஒரு முடிவை தருவதாக ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அப்பொழுது அவர்கள் ஒன்றை கூறினார்கள். அவர் ஏதோ ஒரு வருடத்தை குறிப்பிட்டு 3 பேர் இறந்ததாகவும் அரசாங்கம் அதை பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை என்றும், உங்களுடைய மக்கள் இறந்தால் உங்களுக்குத்தான் நட்டமே ஒழிய அவர்களுக்கு நட்டம் இல்லையே தானே, அரசாங்கத்துக்கு அப்படி எந்த விதமான நட்டமும் இல்லை அல்லவா என்ற ஒரு கேள்வியை அவர்களுடைய ஒருவர் எழுப்பினார். இது ஒரு பாரதூரமான விஷயம். மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை ஒரு அஹிம்சை வழியிலே எடுத்து காட்டுவதற்கு தான் இப்ப ஏற்பட்ட ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுகின்றார்கள். எது எவ்வாறு இருந்தாலும் நாங்கள் முடியுமான வரை வேறு என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று அவரிடம் குறிப்பிட்டேன். இதேபோல தமிழ் கைதிகளின் விடுதலை தொடர்பில் சர்வதேச சமூகம் இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தெரிவிக்கின்றார். மத மொழி வேறுபாடுகளுக்கு அப்பால் இந்த உணர்வு பூர்வமாக இந்த கருத்தால் ரசிக்கப்பட்டிருக்கு. ஆகவே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களும் பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க அவர்களும் வடகிழக்கு தமிழ் மக்களுடைய அல்லது தமிழ் பேசும் மக்களுடைய உணர்வு பூர்வமான இந்த ஹர்த்தாலுக்கு மதிப்பளித்து அரசியல் கைதிகளை எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் விடுதலை செய்யப்பட வேண்டும். அதேபோல் இந்த சர்வதேச சமூகமும் இன்றைய தினம் இந்த வடகிழக்கு ஹர்த்தாலினுடைய நோக்கத்தை விளங்கிக் கொண்டு சர்வதேச சமூகமும் இலங்கை அரசாங்கத்துக்கு முழுமையான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். குறிப்பிட்ட சிலரை பிணையில விடுவதற்கான அரசாங்கம் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கு. அந்த பிணையில விடுற நடைமுறையானது மிகவும் ஒரு இறுக்கமான நடைமுறையை அரசாங்கம் பின்பற்றி இருக்கு. ஏனென்றா இந்த பிணை எடுக்க இருப்பவர்களுக்கு பலருக்கு இந்த யுத்த காலத்தில் தங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் இறந்திருக்கிறார்கள். இன்னும் சிலருக்கு குடும்பத்தோடு அழிந்திருக்கின்றார்கள், அதாவது பூர்ணா இறந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த பிணை எடுப்பதற்கு சில பேருக்கு அவர்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் இல்லாத நிலைமை இருக்கிறது. கடந்த 7ஆம் தேதி ஜனாதிபதி அவர்கள் சம்பந்தன் ஐயாவுக்கு ஒரு வாக்குறுதியை வழங்கியிருந்தார்கள். இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலையிலே தான் ஒரு சாதகமான முடிவை எடுப்பதாக சம்பந்தன் ஐயாவுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. மீண்டும் வடமாகாணத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஜனாதிபதியை சந்தித்த இடத்தில் திங்கட்கிழமை இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக தான் ஒரு சாதகமான ஒரு முடிவை எடுப்பதாக தெரிவித்திருக்கின்றார். ஆகவே திங்கட்கிழமை ஜனாதிபதி கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதேவேளை அரசியல் கைதிகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவர்களின் விடுதலைக்காக சர்வதேச சமூகம் இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது. அரசியல் கைதிகள் அனைவரையும் தமது சொந்த உடன்பிறப்புகளாக கருதி அவர்களது விடுதலைக்கான மேற்படி போராட்டம் வெற்றிகரமாகவும் அமைதியாகவும் நடந்தேறுவதற்கு உதவிய அனைத்து தரப்புகளுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நன்றி கூறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த போராட்டத்திற்கு முழு அளவில் மனப்பூர்வமான ஒத்துழைப்பு வழங்கிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் தமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கில் இன்று முன்னெடுக்கப்பட்ட பணி பகிஷ்கரிப்பு தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒற்றுமையான இந்த செயற்பாடானது தமிழ் அரசியல் கைதிகள் அனைவரும் விடுதலை செய்யப்படல் வேண்டும் என்பதில் தமிழ் மக்கள் ஒருமித்த நிலைப்பாட்டினை கொண்டுள்ளனர் என்ற தெளிவான செய்தியை இலங்கை அரசாங்கத்திற்கும் சர்வதேச சமூகத்திற்கும் வெளிப்படுத்தியுள்ளது என்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. பசும்பொன் வீடமைப்பு திட்டத்தின் கீழ் மாத்தளை பிட்டகந்த தோட்டத்தில் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வீடுகள் இன்று கையளிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் விவசாய ராஜாங்க அமைச்சர் வசந்த அழுவிகார, பாராளுமன்ற உறுப்பினர்களான ரஞ்சித் அழுவிகாரி, ரோஹிணி கவிரத்ன, மயில்வாகனம் திலகராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். 1000 ரூபாய் சம்பள பிரச்சனை, 1000 ரூபாய் வாங்கி தரேன் சொல்ற தலைவர்கள் இன்னைக்கு ஓடி ஒளிஞ்சிருக்காங்க. 7 கம்பெனி மட்டும் தான் லாபம் அடையுதான், மத்த 22 கம்பெனில மத்த கம்பெனி எல்லாம் நஷ்டமா. அப்ப எப்படி நம்ம 1000 ரூபாய் கேட்கறது? ஆகவே இன்னைக்கு நாங்க அதனால தான் ஜனாதிபதி கிட்டையும் பிரதமர்கிட்டையும் நியாயமான சம்பளத்தை கேட்கிறோம். நாங்க தீபாவளி முற்பணம் 10,000 ரூபாய் கேட்டோம். உங்களுக்கு கம்பெனிக்கார ஒருத்தரும் கொடுக்கலான்ட்டாங்க, 6,000 ரூபாய் கொடுத்து 10,000 கொடுக்கலான்ட்டாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க பிரதமரோட கதைச்சு
தினசரி மூலமாக திரும்ப 3500 கொடுக்க சொல்லியிருக்கோம். நம்ம இன்னைக்கு நான் கம்பெனிக்காரன் காலோட காய்ச்சி வந்தா சொல்லியிருக்காங்க இந்த 2-3 நாள் தரேன்னு சொல்லி. ஆக அந்த 3000 உங்களுக்கு கிடைக்கும். மலையகத்தில் லைங்களை உடைச்சு கிராமமாக்குறதுக்கு உங்களை ஒத்துழைப்பு தாங்க. கட்டாயமாக நான் 5 வருஷ காலத்தில் யாழ் ஊடக மையத்தில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று நடைபெற்றது. அந்த LLRC-ல வந்த விஷயங்களை கூட நாங்கள் அதை வரவேற்கிறோம், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கடந்த கால அரசாங்கத்திட்ட சொன்னாங்க. ஆனா அதுல ஒரு நெருடல் என்னன்னு சொன்னால் எங்களை பற்றி வந்தது தவறான செய்தி. அதாவது என்னட்ட கேட்காத கேள்வியை கேட்டதாகவும் நான் சொல்லாத பதில சொன்னதாகவும் அதுல உட்பூத்தி இருக்கு. ஆனா எங்களுக்கு வழக்குக்கு போக முடியல என்றால் அது கலைக்கப்பட்டாச்சு. மாநகம கமிட்டியில கூட அதாவது ஒவ்வொரு இயக்கங்களும் இதற்கு மேல ஒவ்வொரு தினம் ஆர்மி, போலீஸ், நேவி, PDP, பிளாட்டலோ என்று சொல்லி வந்திருக்குது. எந்தெந்த வருஷத்துல யார் மேல அந்த குற்றச்சாட்டுகள். அதுல EPDP சம்பந்தமா 10 உள்நோக்கங்களோட இதுகள் எல்லாம் சொல்லப்படுது. நிமல்ராஜன் இதெல்லாம் வெங்கடத்தல்லையில போடப்பட்டது. ஆனா விசாரணையெல்லாம் அது வெளியில வரும் உண்மையா யார் அதை செய்த பதிலுக்கெல்லாம் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்களினால் மேற்கொள்ளப்பட்ட கொள்கைகள் தொடர்பில் பல முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவரிடம் வினவிய போது மழையின் பின்னர் ஈரலிப்பு தன்மை காணப்படும் என அவர் கூறியதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவரின் இந்த செயற்பாடு சட்டத்தை மீறிய ஒன்று என வருத்தத்துடன் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு எதிராக சில முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது எனவும் அது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் ஆணைக்குழு தெரிவிக்கிறது. அவ்வாறான விசாரணைகளை முன்னெடுக்காமை தவறான விளைவுகளை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமையக்கூடும் எனவும் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புத்தளம் மாவட்டத்தில் கடும் காற்றுடன் கூடிய பலத்த மழை காரணமாக ஆராய்ச்சிக்கட்டு பகுதியில் பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது. இதனால் 3 காயமடைந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இதேவேளை ராஜாங்கனி நீர்த்தக்கத்தின் 3 வான்கதவுகளும், தெத்ரோயாவின் 2 வான்கதவுகளும், தப்போவர் நீர்த்தக்கத்தின் 6 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்று மாலை வீசிய பலத்த காற்றினால் 10 வீடுகள் முற்றாகவும் 50 வீடுக்கும் மேற்பட்ட வீடுகள் பகுதி அளவிலும் சேதமாகியுள்ளன. இலங்கையின் தென்கடற்பரப்பில் விழலாம் என எதிர்பார்க்கப்பட்ட WT1190F என அடையாளம் காணப்பட்ட விண்கழிவு மர்மப்பொருள் விண்ணில் வெடித்து சிதறியிருக்கலாம் என அனுமானிப்பதாக ஆதர்சி கிளாக் நிலையம் அறிவித்துள்ளது. அதிக மேகமூட்டம் காரணமாக 5 கிலோமீட்டருக்கும் அப்பால் எதனையும் கண்காணிக்க முடியாமல் போனதாக அந்த நிலையம் தெரிவித்துள்ளது. WT1190F விண்கழிவு மர்மப் பொருளை தாம் அவதானித்ததாக அது குறித்து கல்ஃப் ஸ்கிரிப்ட் ஜெட் விமானத்தில் இருந்து கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட நாசா விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். விண்வெளி மர்மப் பொருள் வளிமண்டலத்தினுள் ஊடுருவி பூமிக்கு விழும் படிமுறையை கண்காணிப்பதற்காக உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பெருந்திரளானோர் இன்று முற்பகலிலிருந்து தங்காலை கடற்படை தள வளாகம் உட்பட அதனை அண்மித்த பகுதிகளில் குழுமியிருந்தனர். குறித்த விண்வெளி மர்மப் பொருளை கண்காணிப்பதற்காக இலங்கை கோள் மண்டல அதிகாரிகள் 2 தொலைநோக்கு கருவிகளை பயன்படுத்தியிருந்தனர். WT1190F விண்கழிவு மர்மப் பொருள் குறித்து கண்காணிப்பதற்காக ஐக்கிய அரபு ராஜ்யம் விசேட ஜெட் விமானத்தை விண்ணில் செலுத்தியிருந்தது. அந்த விமானத்தில் இருந்த பிரதான விஞ்ஞானி பீட்டர் ஜின்கிங்ஸ் உள்ளிட்ட விஞ்ஞானிகள் இந்த விண்கழிவு மர்மப் பொருளை அவதானித்துள்ளதாக ஆதர்சி கிளாக் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அந்த விஞ்ஞானிகள் பயணித்த கல்ஃப் ஸ்கிரிப்ட் ஜெட் விமானம் எரிபொருள் நிரப்புவதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இன்று தரையிறக்கப்பட்டது. எவ்வாறாயினும் குறித்த சம்பவம் தொடர்பில் தமக்கு தகவல் கிடைக்கவில்லை என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் காணாமல் போனவர்கள் தொடர்பிலான விசேட குழுவினர் முல்லைத்தீவில் விசாரணைகளை இன்று முன்னெடுத்தனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் சுமார் 30க்கும் மேற்பட்டோரிடம் ஆவணங்கள் பெறப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. பட்டுவாரில் இருக்க செல்லடிச்சா போல காயப்பட்டவன் மனைவி அவள் கொண்டிருந்த நாங்கள் 17ஆம் தேதி வைகாசி மாதம் கொன்றைக்க இராணுவம் பொறுப்பேற்றது. பிறகு எங்கே விட்டது இங்கே என்று தெரியலை. எங்களை வேற வாரம்னா எங்களை வேற வேண்டாம்னு சொல்லி போடணும். எங்கே கொண்டு போனவே என்ன மாதிரி இது வரையிலும் தெரியாது. பின்பு 2009 எங்களை பொக்கணையில் வந்து பார்த்துட்டு போனவர் வெந்ததோடு எங்களை இராணுவம் எங்களை உள்ளே கொண்டு போயிட்டுது. வெந்து தடுப்பில் என்னோட இருக்கிறதா எங்களோட ஒரு உறவினர் தம்பியரால் சொல்லியிருக்கிறார். மகன் தன்னோட இருக்கிறது, எங்களோட பிள்ளை என்னோட இருக்கிறார். ஆனால் எங்களுக்கு எந்த தவறும் கிடைக்கல. இன்றைக்கு இந்த ஐக்கிய நாடு சபையில் வந்து எங்களை சந்தித்ததில்லை. எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். ஒரு புது நம்பிக்கை எங்களுக்கு வந்து எங்களை பிள்ளைங்களுக்கு கிடைப்பினம் தேடி தருவார்கள் என்று. 4 பொம்பளை பிள்ளைக்கு ஒரே மகன், அவருடைய அப்பாவும்.
உலக சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $42 வரை வீழ்ச்சியடைந்துள்ளது. எவன்கார்ட் நிறுவனத்துக்கு சொந்தமான அரசு ஆயுதங்களை கடற்படை பொறுப்பேற்கும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் அக்ரம் அலவி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விரிவான தகவலை எமது 10:45 செய்திகளில் எதிர்பாருங்கள். இத்துடன் இந்த 8 மணி பிரதான செய்திகளுக்கு நிறைவு பெறுகிறது. வணக்கம். வணக்கம்.